எதிர்க்கட்சிகளால் கடுமையாக எதிர்க்கப்படும் வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் வழங்கிய 14 பரிந்துரைகள் ஏற்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் அனைத்து கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது ஏராளமானோர் தங்கள் சொத்துக்களை தானமாக கொடுத்துவிட்டு பாகிஸ்தான் சென்றனர். அந்த இஸ்லாமியர்களின் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் மற்றும் மற்ற இஸ்லாமியர்களால் தானமாக வழங்கப்பட்டு வரும் சொத்துக்களை வக்ஃப் வாரியம் பாதுகாத்து வருகிறது. இந்த சொத்துக்களை பறிப்பதற்காகவே வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது ஆகஸ்ட் 8ஆம் தேதி வக்ஃப் வாரிய திருத்த சட்ட வரைவு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. வக்ஃப் வாரியத்தில் அனைத்து உறுப்பினர்களும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம். ஆனால் இந்த மசோதாவில் இஸ்லாமியர் அல்லாத 2 உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும் என்றும் முஸ்லிம் உறுப்பினர்களில் 2 பேர் பெண்களாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு மசோதா அனுப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து 31 எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு அதற்கு பாஜகவை சேர்ந்த ஜெகதாம்பிகா பால் தலைவராக அறிவிக்கப்பட்டார். 30க்கும் மேற்பட்ட அமர்வுகளில் வக்ஃப் வாரிய மசோதா மீதான விவாதங்கள் நடைபெற்று வந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய வரைவு மசோதாவை தாக்கல் செய்வதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தாங்கள் கொடுத்த திருத்தங்களை குழுவின் தலைவர் நிராகரித்து விட்டார் என்று கூறியுள்ள திமுக எம்பி ஆர் ராசா, இஸ்லாமியர்களின் 60% சொத்துக்களை கைப்பற்றவே இந்த மசோதாவை பாஜக கொண்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவில் மொத்தம் 44 திருத்தங்களை செய்யுமாறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கொடுத்த 14 பரிந்துரைகள் ஏற்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் அனைத்து கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கடந்த கூட்டத்தில் குழு தலைவருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜிக்கும் மோதல், 10 பேர் சஸ்பெண்ட் என பல சர்ச்சைகளை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இறுதி அறிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.